சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கதை கேட்கல. என் ஸ்டார்டிங் வந்து ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் தி ஐகான், இது இப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கு வந்து எல்லாருமே கேட்டதுன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் யாழ்ப்பாணம் தானே, யாழ்ப்பாண தமிழுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல தான் எனக்கு ஓகே, தமிழுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றதுமே இருக்குது. அப்போ விமர்சனங்கள் ரெண்டு வரைக்குள்ள சரியான விமர்சனங்களை நாங்கள் எடுத்து அதை திருத்திக் கொள்வோமா இருந்தால் அதுவுமே ஒரு சக்ஸஸ் தான். அப்போ அப்படி வரைக்குள்ள ஓகே, நான் என்னுடைய தமிழையும் வந்து நான் கொண்டு போய் சேர்க்கக்குள்ள அது இன்னுமே ரீச் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இலங்கை தமிழ்ன்றது அவ்வளவு அழகானதுன்றது வந்து அவங்களுக்குமே தெரியும்னு சொல்லி ஜெஃப்னால வந்து கிரியேட்டர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குவிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அங்கே எல்லா இடத்துலையும் காணொலி எடுக்கலாது டக்குன்னு காசு வைக்கிறாங்க. ரெண்டாவது சில கடைகளுக்கு போனால் அடிக்க வராங்க. மதன் கௌரியை கூட 30 லட்சம் கொடுத்து இங்கே கூப்பிட்டு ப்ரோக்ராம் எங்களோட அந்த மீட்டப் வந்து செய்கிறதுக்கு அந்த கம்பெனி வந்து ரெடியாக இருந்தாங்க. மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறீங்க. நான் வந்தேன்னா உங்களோட அண்ணாவே உங்களை அண்ணா நீங்கள் பிள்ளை பிறந்திருக்கு அண்ணா நினைக்கிறேன். ஒர்க் பண்ணுவேன், பிசியில் ஒர்க் பண்ணுவேன், இன்டர்நெட் கனெக்ஷனும் பிசி மேசியும் அதெல்லாம் வாழ்க்கையாக இருந்துச்சு. சூரியனே பட்டதில்லை உடம்புல. அப்படி அலுப்படுத்து என்னடா வெளியிலேயே போகாமல் இருக்கிறேன்னு போட்டு சும்மா வெளியில் ரோட்டில் திரியக்குள்ள உங்களை பார்க்குற ஆடியன்ஸையும் கூப்பிட்டு அவைகளுக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி அதோட என்ன மாதிரி வந்து நாங்கள் அப்போ செய்ய ஒரு விரும்புகிறாக்கள் இருந்தால் கிரியேட்டர்ஸை என்ன மாதிரி அவைகள் வரலாம், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அப்படி உங்கள்ட்ட ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நேரடியாக தொடர்பு கொள்கிற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் குறுகிய காலம் பண்ணபடியாக வந்து மற்றது கணக்கு பேர் வேறு வேறு இடங்களில் வேலையில் இருப்பீங்க. இப்போ சங்க வீடு நேற்று கொழும்புலேருந்து வந்துருக்கிறா இந்த ப்ரோக்ராமை காட்டி தேங்க்ஸ். அப்போ எல்லாரையும் ஒருங்கமைக்கிறது வந்து பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அப்போ அந்த விஷயத்தை ஒரு இதை செய்யணும்னு தான் பிளான் பண்ணியது. அதுக்கு பிறகு கேன்சல் ஆகி இப்போ எல்லாரையும் ஒன்றா சந்தித்ததே வந்து உண்மையிலேயே சந்தோஷம். நாங்களே வந்து பல காலங்களில் எல்லாரையும் சந்திக்கிறது பெரிய விஷயம், சந்திச்ச சந்தோஷம். மற்றது என்ன இதில் என்னத்தை பற்றி கதைக்க விரும்புகிறோம்னா வந்து இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து சவுத் அங்காள பக்கங்களில் இந்த கிரியேட்டர்ஸுக்கான கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் வடக்கு இங்கால பகுதியில் வந்து அப்படியான கம்யூனிட்டிஸ் வந்து இல்லை. அப்படி இருந்தால் வந்து கணக்கு பெனிஃபிட்டுகள் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோ எடுக்க போகிறாங்க இடங்களில் பிரச்சனைகள் மற்றது இதுகள் கணக்கு எதிர்கொண்டிருப்பீங்களானே அப்படியான இதுகள் கதைக்கிறது மற்றது கணக்கு விஷயங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். இப்போ கம்யூனிட்டி வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ள எல்லாரையும் ஏதாவது செய்வோம் வந்து தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கூட இப்போ யாராவது ஒரு ஆள் கண்டாக்ட் பண்ணிக்க இப்போ இன்னொரு ஆள் தொடர்பு கொள்ளணும் பண்ணிக்க இப்போ கம்யூனிட்டி ஒன்று இருந்தால் வந்து அது ஈஸியாக இருக்குன்னு தானே. ப்ரமோஷன் சரி, இப்போ ஏதாவது ஒரு தகவலை வந்து நாங்கள் இன்னொரு ஆளுக்கு மாற்றுறேன்டாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்க போதுன்றைக்கு அந்த ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அது போடல ஆகிட்டு எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக தான் நான் அறிவித்தல் விடுத்து அதுக்கு பிறகு நேற்றும் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக கோல் எடுத்து வருவீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு குரூப் போட்டுருந்தா வந்து அதில் அறிவித்தா வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி அது ஒரு நெறிக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு தமிழ் கிரிக்கெட்டர்ஸ் கம்யூனிட்டி ஜெஃப்னா அப்படி எல்லா வடமாகாணம் சரி அப்படியான ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் ஒரு இதாக வந்திருக்குமான்னு? எல்லாருமே தொடங்கியக்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் தொடங்கியிருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஃபீல்டு, பெரிய ஒரு துறைகள். இந்த இப்போ எல்லா துறையும் இப்போ நீங்கள் ஒரு இதில் இருக்கிறீங்க. இப்போ உங்களை நாடி வந்து எல்லா துறையில் இருக்கிறாங்க வந்து உங்களை நாடி வரணும். ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கிறபடியாக தானே. அப்போ மெயினான விஷயம் இப்போ நாங்களாக இருக்கேக்க அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதாவது ஒரு இதுக்குள்ளே வச்சு செய்யக்க வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கூட போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா யூடியூப் அந்த இதுக்கு ஒரு சேனல் ரெண்டாவோட அதுக்கு கீழே ஒரு 400-500 குடும்பங்கள் வாழக்கூடிய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கான இது இப்போ எல்லாருமே வந்து இப்போ எல்லோரும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கீங்க. இப்போ நாங்கள் சும்மா டெய்லி விளாக்ஸ் அது மாதிரி காமெடிஸ் இருக்குது, செய்தி இருக்குது, அப்படி கணக்கு இதில் வந்து இருக்கிறீங்க. அவை லெவலுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நோக்கி தான் போவோம். அது மாதிரி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் என்ன செய்யலாம்ன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்யூனிட்டியும் வந்து பில் பண்ணோடும் ஏதாவது அதுக்கான ஒரு ஃபீஸ் போட்டு ஒரு இது பண்ணுறேன். ஏன்டா வந்து இப்போ அட்ஸுகள் சில வேலை வேறு ஒரு விளம்பரப்படுத்தல் உண்டு கொழும்புலேருந்து வருதுண்டா. இப்போ அதில் வந்து இடையில் நேரடியாக இப்போ அட்ஸ் கம்பெனி ஒன்று இடையில் நிற்கும். இப்போ நேரடியாக நிறுவனம் இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருந்தால் அவள் நேரடியாக எங்களை கேட்டால் வந்து இது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இடையில் நிற்கிறாக்கள் வந்து இப்படி இத்தனை பேர் தாங்கன்னு கேட்போம். கேட்க வந்து நாங்கள் நாங்களும் இடையில் நின்று பிறகு அது பெரிய இதாகும். இது அப்படி இருந்தால் வந்து நேரடியாக தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மற்ற நான் இவ்வளோ தான் சொல்லிட்டேன். மற்றது சொரி நேரம் பின்னினதுக்கு என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் வந்து இங்கே நேற்று ரெடி பண்ணி நாங்கள் கொழும்புலேருந்து தான் ஸ்டோல்ஸ் போடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண வந்தது. ஆனால் 7 மணிக்கு பிறகு தான் அதே வந்தது. அப்போ 7 மணிக்கு பிறகு இங்கே நிற்க விடையில்லை. பட் இதை பற்றியும் கதைக்கணும் இந்த மண்டபக்காருக்கு சொந்தப்பட்டே தெரியலை. நாங்கள் அதுக்கான அனுமதிகள் வந்து தேடினாங்க, எங்களுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டோல்ஸ் எல்லாமே வந்து விடிய 6 மணிக்கு தான் திறந்து விட்டவ. 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே இவ்வளோ ஸ்டோல்ஸ் போட்டு இவ்வளோ இதுவும் வந்திருக்கு. அதுதான் வந்து லேட்டாக போய்ட்டு டிபேட்ஸும் வந்து வர்றதுக்கு வந்து லேட்டாக செய்கிறதுக்கு லேட்டாக போய்ட்டு எங்களோட மீட்டப்பும் லேட்டாக போய்ட்டு சாரி
எல்லாருக்கும் மன்னிப்பை கேட்டுக்கொட்டுறேன். வந்து எல்லாருக்கும் நன்றி. அடுத்தது நீங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். வேண்டாம் இவ்வளோ பேரையும் ஒன்று நினைச்சிருக்கிறோம் ஒரு களத்தில். இப்போ நீங்கள் உங்களோட வீடுகளில் சொல்லலாம். மற்றபடி தனித்தனியாக தானே கேட்டிருப்போம். சாமி சொல்லுங்க. இதோட போய் எல்லாருக்கும் எல்லாருமே இவ்வளோ பேர் பாத்தீங்களா, எலும்பு வந்ததுமே எத்தனை மெக்குகள் வருது. ஆனால் இந்த ஃபுட்டேஜ் எனக்கு தரணும்னு சொல்லி போட்டேன். நான் அடுக்கு இல்லை, அனைவருக்கும் வணக்கம். எல்லா யூடியூபர்ஸையும் சந்திக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதில் எங்க வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். இதில் வந்து உண்மையில பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால், எங்களோட இந்த துறையில் பெண்கள் வந்திருக்கிறாங்க. இது ஒரு முன் உதாரணம். எதிர்காலத்தில் இதை விட அதிகமான யூடியூபர்ஸ் வெளியில் நிற்கல கூட அந்த தங்கச்சிமார் கேட்டாங்க, அண்ணா நாங்கள் எப்படி சேனல் திறக்கிறது, நாங்கள் எப்படி முன்னுக்கு வாரதுன்னு சொல்லி சில ஐடியாக்கள் சொல்லியிருந்தேன். ஐடியா வெளியில் நிறைய பேர் வேறு காத்திருக்கிறாங்க. ஸோ நீங்களாம் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். பவனி சார் வணக்கம். கனகாலத்து உலகன்றார். அதோட நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க. எல்லோரும் ஒரு கட்டக்கறி நோக்கி பயணிக்கிறீங்க. யூடியூப் சேனல்லேருந்து துவங்கி அப்படியே அடுத்த கட்டமாக விளம்பரம் என்ற ஒரு கட்டக்கறிகள் ஒரு வகையில் எல்லாரும் தங்களுடைய தளங்களை வந்து திறந்துருக்கிறீங்க. இதில் வந்து பல்கலைக்கழகம் முடித்தவர்கள் இருக்கிறீங்க, ஓலவேல் ஏலவல் முடித்தவர்கள் இருக்கிறீங்க, அனுபவ ரீதியாக வந்தவர்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி பல துறப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. முக்கியமாக இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சேனல் வச்சுருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்தில் எங்களை அண்ணா எல்லாம் வந்திருக்கிறாருங்க. பின்னால் காட்டுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு முன் உதாரணம். எத்தனை வயசு இதுக்கு தேவையில்லை, கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ அந்த உழைப்பு அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். வீட்டை போனால் அம்மா சொல்லுவோம், வயசு போன ஆக்கள் எல்லாம் யூடியூப் சேனல் துவங்கிட்டோம் அப்படின்வாங்க. நான் எல்லாம் எங்களுடைய அம்மாவுக்கு வந்து இந்த சேனல் பாருங்கோ, இதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறது இல்லை. அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. நான் அதுக்கு பக்கத்துலேருந்து பார்த்து கொண்டு இருப்பேன். நான் இந்த சேனல் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அப்படியே கண்டினியூ எல்லா சேனலும் வந்து இருக்கும். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். சில பேர்ட்ட நான் பார்க்குறேன், நான் அம்மா பார்க்க நான் பக்கத்துலேருந்து கேட்டுக்கொண்டு இருப்பேன். அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு சேனல் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க, அதான் எங்கிற அந்த மீடியா துறை படித்தவர்களுக்கு ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அந்த பின்னூட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பேன். உண்மையில் நிறைய கதைக்கணும் தெரியாது. நான் வந்து நான் யூடியூப்புக்கு வந்து ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கிறேன். நான் யூடியூப் சேனல் திறக்க முதலே நான் சென்னைக்கு பயணம் செய்து யூடியூப் சேனலுக்கு பேர் இல்லாமலே 18 நாட்கள் சென்னையில் 2800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வீட்டுக்காரோட போன வழியால் காசு அவைசில் வலிச்சிடும். இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். 2800 கிலோமீட்டர் பயல் பண்ணி ஏகப்பட்ட ஆலயங்களுக்கு போய் சேனல் பேர் இல்லாமலே உலக எடுத்துருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது போடையில் கார்ட்ஸ்கில் இருக்குது பத்திரமா. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி எப்படி கதைக்கிறது, எப்படி முகம் தெரியாத இடத்துக்கு போகிறது, எப்படி முகம் தெரியாத நபர்களை சந்திக்கிறது. அதில் சந்தித்த பெரிய சவாலே அங்கே எல்லா இடத்துலையும் காணொலி எடுக்கலாது டக்குன்னு காசு வைக்கிறாங்க. ரெண்டாவது சில கடைகளுக்கு போனால் அடிக்க வராங்க. ஸோ அப்படியான சவாலெல்லாம் சந்தித்து அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து என்ன பிளான் பண்ண சொன்னால், எடுத்த ஃபுட்டேஜ் ஆறுதலாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக பிளான் பண்ணேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அப்போ வேலை கிடச்சிட்டுது. இப்போ வேலை கிடச்ச வழியால் பார்ட் டைமாக யூடியூப் செய்ய ஒரு அப்படி தான் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு ஆறுதலாக வீடியோ போடலாம். அப்படி பிளான் பண்ணி வீடியோக்களை வந்து தயார் பண்ணி சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய அப்போ இந்த யூடியூப் நண்பர்கள் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு 10,000 பேர் 5,000 பேருக்கு மேலே இருந்தாங்க இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் சேனல் திறக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மாதமாக டெய்லர் போட்டினேன். இந்தா வருது அந்தா வருது அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி பேர் போட்டினேன். அப்போ பேர் எனக்கு நல்ல ஒரு பேர் ஒன்று தேவை. அந்த பேர் வந்து எதிர்காலத்தில் ஒரு பிராண்டாக மாறணும் என்று ஆசைப்பட்டேன். அப்போ இந்த பேரை நான் ஒரு மாதமாக யோசிச்சு விது.டொண்டு வச்சுனான். நான் திறக்கேக்கில் நான் ஒரு முடிவெடுத்தினான். விது.டொண்டு மட்டும் யூடியூப் மட்டும் இருக்கக்கூடாது. விது.டொண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ், விது.டொண்டு டிக்டாக், ட்விட்டர், சகலதும் விது.டொட் ஒரு நாள் ஓப்பன் பண்ணினான். ஒரு நாளே நான் முடிவெடுத்தினான். டிக்டாக்லேருந்து எல்லாமே விது.டொட்டாக இருக்கணும். அந்த டைமே நான் அந்த 3 தளத்துக்குமான ஹார்ட் ஒர்க்கை பண்ணினேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் பயிர்றேன். ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பேர் வந்து இப்போ தான் தமிழ் ப்ரோக்கு தெரியும் டிக்டாக். தமிழ் ப்ரோ வந்து நான் டிக்டாக் லைவ் வைக்கல, இன்னும் டிக்டாக்ல என்ன செய்கிறீங்கன்னு வந்து கேட்பார். எப்படி டிக்டாக் தமிழ் ப்ரோ வந்து எப்படி டிக்டாக்ல இந்த ரீச் ஆகுதுன்னு சொன்னால் நடப்பாயிடும். அதுக்கப்புறம் நடந்தார். டிக்டாக்ல இன்றைக்கு ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் கூட அந்த ஐடியா வரல, தான் திறக்கல எல்லாம் சேர்த்து திறக்கணும்னு சொல்லி. அப்போ நான் எல்லாம் ஐடியா பண்ணித்தான் வந்தேன். சாதாரணமாக நான் வரலை. அதே மாதிரி பகுதி நேரமாக தான் சேனலை நான் இன்றைக்கு வரைக்கும் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு வருஷமாக எந்தவித யூடியூபர்ஸோடையும் வந்து தொடர்பு கொள்ளையில். அதுக்கு காரணம் அலஸ்டின் இருக்கிறாரு, பேசாங்க தமிழ் ப்ரோண்டெல்லாம் அப்போ ஒரு ஜாம்பவாங்கல் இருக்கிற நேரம்
அப்போ இல்லை நான் சொல்கிறேன் ஏன்னா வியூவர்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். இப்படியான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து இவ்வளோ ஒரு க்ரௌடில் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு காலத்தில் ஆடியன்ஸை நிறுத்தி நாங்கள் மேலே வந்து செய்வோம். அதுக்காக அதோட நான் இதோட உரையை முடிக்கிறேன். என்ன எல்லாரும் கலைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தொடரும். ஏன்னா இந்த உரை அடுத்த சரி, அதான் கட்டாயம் வந்து எல்லாரும் ஒரு சான்ஸ் ஏதாவது இப்போ நீங்கள் சொல்லல இப்போ கம்யூனிட்டி என்ன மாதிரி செய்யலாம், அதுக்கு ஒத்துழைப்பீங்களா? ஓ யா இப்போ என்னன்னா இந்த விளம்பரம் என்ற ரீதியில் வந்து விளம்பரத்தை தவிர இப்போ கம்யூனிட்டியில் வந்து கணக்கு விஷயங்கள் செய்ய சரி அது எல்லோருமே ஆசைப்படுறாங்க. எங்களை பார்த்து நிறைய பேர் வெளியில் கேட்குற கேள்வி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது நீங்கள் எல்லாம் தொடர்போடு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வகையில் எங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்குது. அதுக்குள்ள சில பேர் யூடியூப் லிங்கை தான் போடுறோம். அதான் பிரச்சனை சொல்கிறேன். எங்களுக்கு தெரியுதாரு கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டின்றது விஷயம் தேவை. பாதுகாப்பு ஆமாம், பாதுகாப்பு சார்ந்து ட்ராவல் பண்ணுறது சார்ந்து ஒரு குழு இருந்தால் நல்ல. சரி, கட்டாயம் அந்த குழுவை வந்து மிக விரைவில் நியமிங்க. இந்த பல்துறை சார்ந்து பல அனுபவம் சார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க அனுபவம் சார்ந்து. முதல் ஆரம்ப காலத்தில் யூடியூப் இருந்த ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு குழு திறந்தால் நல்லம். அப்படி குழு திறந்து பயணிக்கல வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு அப்படி ஊடகத்துறைக்கு ஜேர்னலிசத்துக்கு ஒரு குரூப் இருக்கும். அசைக்க முடியாத ஒரு அட்வைஸ் ஆகிட்ட இருக்குது. லோயர் வரைக்கும் வச்சுருக்காங்க. அது உண்மையிலே ரீதியாக சரி, சோசியல் ரீதியாக சரி, அப்படி கணக்கு சவால்களை எதிர்கொண்டிருக்கோம். இப்போ அதுலேருந்து முதலாவது சங்கவி வாங்க ஏதாவது சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் எனக்கு முதலே தெரிஞ்சது, ஆனால் அப்படி இப்போ சாண்டு கதைச்சதில்லை. நிறைய பேர் இன்றைக்கி தான் புதுசாக பார்த்துருக்குறேன். ஸோ எல்லாரையுமே இந்த இடத்துல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உண்மைக்கும் எனக்கு ஸ்டார்டிங்ன்றது இந்த யூடியூப் ஜேர்னிலேருந்து ஷபி அவங்களோட வீடியோஸ் வந்து நான் சிலது பார்த்துருக்குறேன். அண்ட் அலஸ்ரீனன்னா அதே மாதிரி KS சங்கர் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு எந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் அல்லது ஃபேமிலி சப்போர்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேமிலி சைட் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரையில. என்னென்னு சொல்லி நான் சேனலில் ஸ்டார்ட் பண்ணதோ சரி, அல்லாட்டி இந்த மாதிரி கொண்டு போகலாம்னு சொல்லி என்னை மோட்டிவ் பண்ணதோ சரி, எல்லாமே எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருந்தவர். ஸோ அதால் வந்து அது அப்படியே பிடிக்காமல் போகுது. நாம யாருக்கு என்ன தீங்கு பண்ண வேண்ட மாதிரிக்கு தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது. என்னென்னா ஒருத்தரையும் தெரியாது எங்களுக்கு, ஒருத்தருக்கு நாங்கள் கெடுதல் நினைச்சது இல்லையாண்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போடும்போது எப்படி இருந்துச்சுன்னா அது இப்படி எல்லாமே கேட்பாங்களான்ற மாதிரிக்கு. என்னென்னா நாங்கள் நார்மலாக கதை கேட்கல வந்து நாங்கள் ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் மிக்ஸ் பண்ணுவோம். ஏனெண்டா நாங்கள் ஒரு டிகிரி செய்கிறோமோ அப்படி இப்படின்னு சொல்லி வரையக்கில்ல ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் நான் இப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் ஃபைனல் இயர் மேயோட முடியுது. ஸோ ரெண்டாவது ரிசர்ச் செய்தோன்றிருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கையில் வந்து நாங்கள் ஒரு டே ரொட்டீன் வந்து எங்களுக்கு அப்படியே மிக்ஸ்டாக இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ் தமிழ்லேருந்து மிக்ஸ்டாக இருக்கும். அப்போ சடனாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கதை கேட்கல. என் ஸ்டார்டிங் வந்து ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் தி ஐகான், இது இப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கு வந்து எல்லாருமே கேட்டதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் யாழ்ப்பாணம் தானே, யாழ்ப்பாண தமிழுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல தான் எனக்கு ஓகே தமிழுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றதுமே இருக்குது. அப்போ விமர்சனங்கள் ரெண்டு வரைக்கல சரியான விமர்சனங்களை நாங்கள் எடுத்து அதை திருத்திக் கொள்வோமா இருந்தால் அதுவுமே ஒரு சக்ஸஸ் தான். அப்போ அப்படி வரைக்குள்ள ஓகே நான் என்னுடைய தமிழையும் வந்து நான் கொண்டு போய் சேர்க்கக்குள்ள அது இன்னுமே ரீச் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இலங்கை தமிழ்ன்றது அவ்வளவு அழகானதுன்றது வந்து அவங்களுக்குமே தெரியும்னு சொல்லி அந்த ஒரு பழக்கத்தை நான் மாற்றினேன். ஸ்டார்டிங் வந்து இப்படி இருந்திருக்காதுன்ட்டு. ஸோ அந்த பழக்கத்தை நான் மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழாவே கொண்டு போனேன் சேனலில். அது அப்படி போய்க்கொண்டு கேட்கல. இப்போ அலஸ்டின் அண்ணா இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோமா இருந்தால் ஸோ அது என்னோட ஒரு விஷயம். நன்றி. எனக்கு விஷயங்கள் தெரியக்கூடிய இது சங்கவி சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து நான் இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்காண்டி மட்டுமில்லை. இப்போ இந்த சேனலுக்கான சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சரி, இப்போ சட்ட ரீதியாக நடவடிக்கைன்னா கூட எங்களுக்கு நாங்கள் இப்போ தெரியும். இப்போ சொன்னபடியாக தான் எனக்கு விஷயங்கள் வந்து யாருக்கா சின்ன விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. மற்றது இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன தொடர்பு கொண்டது வந்து ஃபுல்லாக யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தனி ஒரு ஈவெண்ட் வந்து இந்த இடத்துல செய்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற யூடியூபர்ஸையும் கூப்பிட்டு இங்கே இருக்கிற யூடியூபர்ஸையும் ஒழுங்கமைச்சு அதுக்கான விருது வழங்குற சரி ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனை வந்து இங்கே கல்ச்சர் ஹாலில் செய்வோம்னு அரேஞ்ச் பண்ண கேட்டார். நான் வந்து தொடர்பு கொள்ள பார்த்து வந்து அவன் எல்லாரையும் வந்து ஒருங்கமைக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்ற வந்து இப்போ எல்லோரும் வந்து சில பேர் வந்து வேறு கேட்டகரி அந்த ஹெல்பிங் அதுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் கூப்பிடையில அப்படின்ற அந்த பிரச்சனைகள் கூட வரும். அப்போ அப்படி இருக்கிறபடியாக வந்து அவையில் அந்த ப்ரோக்ராமையே வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஈவன் மதன் கௌரியை கூட 30 லட்சம் கொடுத்து இங்கே கூப்பிட்டு ப்ரோக்ராம் எங்களோட அந்த மீட்டப் வந்து செய்கிறதுக்கு அந்த கம்பெனி வந்து ரெடியாக இருந்தது. இப்போ அந்த ப்ரோக்ராம் என்னென்னு சொல்கிறது ஒரு கம்யூனிட்டி ஒன்று இல்லாதபடியாக வந்து அது கேன்சல் ஆகிட்டு. ஸோ
ஸோ அப்படி இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. அப்படி யாரும் அப்ரோச் பண்ண விரும்புகிறாங்க, அப்படி ஒரு செய்ய விரும்புகிறாங்கன்னா அதை கொண்டு போகிறதுக்கு கட்டாயம் ஒரு இது ஒன்று தேவை. தனியாக அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு நிகழ்வு சரி, ஒஃபிஷியல் மூவ் சரி, ஏதாவது இதுக்கு இருந்தால் நல்ல. நன்றி, சந்தோஷம். அடுத்தது வந்து ஷபி. தேங்க்யூ ஸோ மச். முதலாவது ஸோ ஃபீமேல் கிரியேட்டர்ஸையும் வந்து உண்மையாகவே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேல் கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அங்கங்கே வந்து ஒன்று இருக்கிற ஃபீமேல் கிரியேட்டர்ஸையும் வந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதால தான் அங்கங்கே வந்து 1-2 பேர் வந்து முளைச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாது, என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தங்களோட சைட்லேருந்து ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வரக்கூடிய மாதிரி இருந்தது. ஜெஃப்னால வந்து கிரியேட்டர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குவிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸுமே வந்து ஜெஃப்னா தான் டார்கெட் பண்ணிக்கொண்டு இருக்கு. ஸோ ஷபியால் நாங்கள் ஜெஃப்னால இருக்கிற எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸ் பெஸ்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாத்தோடையுமே நான் கொலாபரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இனி வர கிரியேட்டர்ஸ், இனி உருவாகி கொண்டிருக்க கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து நாங்கள் கேமராக்கு முன்னால் சொல்ல இல்லாது. பட் அதை தாண்டி வந்து எல்லாரும் வந்து யூனிட்டியாக இருக்கலாம் வந்து எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க. ஸோ வெட்டிங்னு சொல்லி வரைக்க சரியான ப்ரெஷராக இருக்கு உண்மையிலேயே. பட் ஒரு கிரியேட்டராக வெட்டிங்னு சொல்லி எத்தனை ப்ரமோஷன் ஸோ ஒரு கிரியேட்டராக நாங்கள் அதை வந்து கிரியேட்டராக நிற்கணும்னு சொன்னால் எங்களோட விஷயங்களை சொல்லணும். என்னோட பர்சனல் விஷயம் வெளியில் போகக்கூடாது. அவ்வளோ பர்சனலாக எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. பட் சரியான விஷயத்த சரியாக சொல்லி அண்ட் எங்களோட விஷயம் எவ்ரிடே வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கே வெட்டிங் ப்ரெஷர் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு நாள் வீடியோஸ் போட்டுட்ருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் சைடால நான் மூவ் பண்ணணும் மண்டேக்க. அதை வந்து சரியாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ கிரியேட்டர்ஸ் எல்லாரும் என்னோட வெட்டிங்க்கு வேற ஒன்றும் கட்டாயம் சரி வின்னர் அறிவிக்கப்படும். தியேட்டர் எல்லாரையும் வந்து மீட்டப் செய்யணும் மட்டும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அலஸ்டின் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த எங்கே ஏன் டே செய்யலாமெல்லாம் பிளான் அலஸ்டின் கதைச்சிருந்தேன். உண்மையில் இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டி ஒன்று வேணும், கட்டாயம் வந்து கிரியேட்டர்ஸு கமிட்டி வேணும். வச்சுருக்கேன். மூன் கிரியேஷன் ப்ரைவேட் லிமிடெட் வந்து 2015 ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதை ஆஃபீஸாக போடையில் இங்கே இல்லை. ஆனால் நான் ஃப்ரீலான்ஸை ஒர்க் பண்ணி கொண்டு வந்தேன். வீட்டை பிசி வச்சு வேலை செஞ்சு வந்தேன். நுவரேலியாவில் மற்ற ஃபாரினில் கொஞ்சம் பாய்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஹார்டிஸ் எடுத்து இங்கேருந்து ஃபாரினுக்கு ப்ரோக்ராம் செய்து கொடுக்குறேன். முதல் செஞ்ச வேலை 24 மத்தியாலம் எப்படி வேலை செய்யணும்னா விடிய எழும்புவேன், ஒர்க் பண்ணுவேன், பிசியில் ஒர்க் பண்ணுவேன். இன்டர்நெட் கனெக்ஷனும் பிசியும் ஏசியும் அதெல்லாம் வாழ்க்கையாக இருந்துச்சு. சூரியனே பட்டதில்லை உடம்புல. அப்படி அலுப்படுத்து என்னடா வெளியிலேயே போகாமல் இருக்கிறேன்னு போட்டு சும்மா வெளியில் ரோட்டில் திரியேக்குள்ள சும்மா வெளிக்கிட்டு போவேன். பைக் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே யாழ்ப்பாணத்தை ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். அப்படியே அடிக்கேக்கில் வந்து நெல் அறுவடை செஞ்சவங்க மண்டதீவில். அப்படி மண்டதீவு எனக்கு கடற்கரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், நேச்சுரலாக பார்க்கணும்டா ஆசை. அப்படி போய்க்கலாம் வீடியோ எடுத்தான் மண்டதீவு வீடியோ. அப்படி மண்டதீவு ஃபஸ்ட்டு அப்படி 2-3 வீடியோ கொஞ்சம் போட்டது. அந்த மாதிரி வீடியோ போட்டு தான் யூடியூப் சேனல் மோனிடேஷன் ஆகியிருந்தேன். 4 முதல்ல அந்த பலாலி வீடியோ போட்டேன். அதெல்லாம் மோனிடேஷன் முதல்ல 192 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனல். பலாலி வீடியோ போட்டு தான் நான் ஒரு நாள்லேயே நைட்டு இரவோட 1500 சப்ஸ்கிரைபர் மேலே வந்து 12,000 வியூஸ் ஓடிச்சு அந்த பலாலி வீடியோ. உங்களுக்கு தெரியுமே, நான் ஒரு அடுத்த நாள் போக வர அவர் வந்து வீடியோ எடுத்துருந்தேன். அப்படி கஜன் பிளாக்ஸ் அப்படி கனவேணுன்னாங்க. அந்த மாதிரி வந்தது. என்ன சொல்கிறது, இப்போ ஆரம்பத்தில் கஷ்டப்படணும்னா, ஆனால் பிறகு நாங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இன்னும் புதுசாக யூடியூபர்ஸ் வந்தாலும் அவங்களும் ஒரு கமிட்டிக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து செய்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ரொமோஷன் சைட் யூடியூபர்ஸும் சரி, மற்ற எல்லா யூடியூபர்ஸும் இப்போ படம் எப்படி இப்பொழுது விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்திருக்கீங்கன்னா இந்தியாவில் வந்து சர்வ் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா அங்கே யூடியூபர்ஸ் இன்னைக்கு எனக்கு 30 பேருக்கிட்ட வந்தவன் என்ன டிஷர்ட் ஒன்று கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா என்ன பேர் டீச் மீ ஃபேமிலி என்று எப்படி சுவாம் சார் நீங்கள் எடுக்கிறீங்க மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறீங்க. நான் வந்தேன்னா உங்களோட அண்ணாவே உங்களே அண்ணா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பிள்ளை பிறந்திருந்த அண்ணா நினைக்கிறேன். அடுத்த தரம் வருவோம். அப்படி இருக்கு நிகழ்ச்சி சூப்பர். எல்லாரும் என்ன இன்வைட் பண்றது சந்தோஷமா, எல்லாரும் சந்திச்சதுலையும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். வீണ്ടുம் சந்திப்போம். எல்லாம் டிஷர்ட்டோட இங்கே வேற கலகலப்பா நிற்கிறாங்க. படியால் நல்லா இருக்கு. வளரும் அவனை கவனம் நல்ல